எனக்கு உள்ளபடியே இது நான் சொல்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருள்மொழி. நான் பத்திரிகை நடத்துகிறேன், சரியா? நான் வந்து ஒரு ஊடகம் நடத்துகிறேன். இந்த ஊடகம் நடத்துறது எவ்வளோ போராட்டமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து நண்பர், தொடர்ந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு 70 வயசு பொம்பளையை மிரட்டி அவங்க வீடு பூரா கழிவுநீரை ஊற்றுனவன் ஊரில் தைரியமாக சுற்றிட்டு இருக்கிறான். ஊடகம் நடத்துகிற நானுக்கு போராட வேண்டியதாக இருக்குன்னா நாடு என்ன நிலைமையில் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இன்னொன்று, அந்த தாக்குதலில் ஈடுபட்டு என் வீட்டிற்கே வந்திருந்த சென்னை ஜெயக்குமார் என்ற ஆள் சென்னை மாநகராட்சியின் ஊழியர். ஓகே. நிறைய பேர்னா கூலிப்படை பணத்துக்கு வர்றவங்க நிறைய எல்லாரும் இருக்காங்க. ஓகே, கலந்துருக்காங்க. ஓகே. அந்த கூலிப்படைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே. கூலிப்படையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டாங்க. இது ஏன் சிபிசிஐடி விசாரிக்காமல் இருக்குதுன்னா, இதை விசாரித்தால் நேரடியாக இது சேகர்பாபு மற்றும் செல்வ பிறந்தகை வீட்டுக்கு செல்லும். அங்கே இருந்துட்டு செல்வ பிறந்தகைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அண்ணே ஊற்றிட்டேண்ணே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே.